ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நீ கேட்டதை முடித்து தர உன் முருகன் உன் வீடு தேடியே வந்து விட்டேன். உன் வாசலில் நிற்கிறேன், வந்து அழைப்பாயா? தங்கமே, மனதில் காயங்களோடு புண்பட்டும் மௌன கண்ணீரோடும் இருக்கிறாய். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்கும் எனக்குமான மட்டுமே இது உனக்கும் எனக்குமானது தான். முதலில் உன் முருகன் சொல்வதை நம்பு. வாழ்த்துக்களோடு பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை நெருங்கிவிட்டாய். ஆனால் ஒன்று தங்கமே, இந்த முறை அந்த வாய்ப்பை தவற விட்டு விடக்கூடாது. நிச்சயமாக இந்த முருகன் சொல்வதை கேட்டால் ஒரு நல்ல செய்தி கேட்பாய். இது உன் கண்ணில் பட்டதும் உனக்காக மட்டுமே கேள். முழுவதுமாக கேட்டுவிடு. உனக்கான நல்ல நாள் இது. தவற விட்டுட்டு பின் தவிக்காதே. நெருப்பாய் கொதிக்கும் உன் மனம் பனியாக குளிரப் போகிறது. நிச்சயமாக ஐஸ்வர்யங்களோடு உன் வீடு தேடி வந்துள்ளேன். உனக்கானது நிகழ்ந்துவிடும். ஒரு மாற்றம் உடனே தெரியும். ஆம் தங்கமே, உன் முருகன் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன். உனக்கான வெற்றி தொலைவில் இல்லை, நெருங்கிவிட்டது. நீ செய்வதை மட்டும் விருப்பத்தோடு செய்துவிடு. அதுவும் நம்பிக்கையோடு செய்துவிடு. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசித்தால் நீ அருமையாக வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவாய். உன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். தப்பே இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் சொல்கிறேன், சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் இருப்பது உன் வாழ்க்கைக்கு இப்போதைய சூழ்நிலைக்கு நல்லதுதான். உன்னை மட்டும் நினைச்சுக்கும். மற்றவர்களை நினைத்து 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 வருந்தி கொண்டிருக்கிறாய், புண்பட்டு கொண்டிருக்கிறாய். மற்றவர்களோட குணத்தை மாற்றுவதில் உன்னுடைய வாழ்க்கையே கழித்து விடாது. தெரியுமா? போதித்தால் புரியாதது பாதித்தால் புரிந்துவிடும். காலம் அத்தனையும் மாற்றிவிடும். நடப்பதை மட்டும் பொறுமையாக கவனி. உன் வாழ்க்கையை சிறப்பாக நான் நகர்த்தப் போகும் காய் உன் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. இது உன் முருகனின் சத்திய வாக்கு. உன் முருகன் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக நல்லது நடக்கும். மிகப்பெரிய மாற்றம் ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்க, மிகப்பெரிய நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய இன்பம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆக நற்செய்திகளும் சுபத்தரும் முடிவுகளும் இனி உன்னை அடுத்தடுத்து தேடி வரும். அதனால் இந்த முருகனின் பிள்ளை மனம் குளிரப் போகிறாய், பூரிப்படையப் போகிறாய், சந்தோஷப்படப் போகிறாய். எதையெல்லாம் நினைத்து நீ கண்கலங்கியிருந்தாயோ, உன் மனம் எதற்காக வாடியதோ அந்த விஷயத்தில் மகிழ்ச்சியானது நிச்சயமாக கிடைக்கும். உன் கண்ணீரை தொடச்சிக்கோ. உன் மன வேதனையை போக்கி நிம்மதியை தர உன் அருகில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். பொறுமையோடு காத்திருக்கும் உன்னை தவிக்க விட்டு விடுவேனா? உன் நெடுநாள் துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். யாருக்குமே கெடுதல் நினைக்காத உன் உள்ளம் என் இதயத்தில் உயர்ந்து நிற்கிறது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு வழிகள் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. உன் வழிகள் எல்லாம் நல்லபடியாக மாறும். பயப்படாதே. நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய்? உன் முயற்சி வெற்றியாக மாறும். உன் முயற்சியில் இடையிடையே தடங்கள் வந்தால்தான் என்ன? தடங்கள் வந்தால் அதை தாண்டி பெரும் உயரத்திற்கு நீ செல்லப் போகிறாய். உன்னுடைய செல்வாக்கு உயர்ந்த நிலைமைக்கு செல்லப் போகிறது. பணம் பல இடங்களிலிருந்து உன் கரங்களில் வந்து குவியப் போகிறது. இந்த முருகனின் உதவி உனக்கு பல வழிகளை கிடைக்கச் செய்யும். முருகா முருகா என்று சொல்லி அழைக்கும்
அடுத்த நொடி எங்கிருந்தாலும் என் கால்கள் உன்னை நோக்கி புறப்பட்டு வந்துவிடும். உன்னை காக்க உன்னை சுற்றி உலா வந்து கொண்டே இருப்பேன். உன் பிரார்த்தனை நிறைவேறிவிடும். நிச்சயமாக உனக்கானது நடந்துவிடும். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நம்பு தங்கமே. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் வேறு யாராவது அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். தர்மங்களில் தலையாயது பிறருக்கு உதவி பண்ணுவது மட்டும்தான். உன்னால் முடிந்த அளவு உதவி செய். யார் வந்து கேட்டால் என்ன, இந்த முருகனை நினைச்சுக்கோ, என் முருகனே தேடி வந்துள்ளார் என்று உதவி செய். நிச்சயமாக என் பிள்ளை நீ உதவி செய்வாய். ஏன்னா நீ எதை செய்தாலும் அது உனக்கே திரும்பி வந்து சேரும். நீ நல்லது மட்டும்தான் செய்கிறாய், எனக்கு தெரியும். ஆனால் உன் எதிரியோ கெட்டது செய்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் அவர்கள் எதை செய்தாலும் அது அவர்களுக்கே திரும்பி வந்துவிடும். வாழ்க்கையில் எதுவுமே அதுவாக நடப்பதில்லை. நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும் என்று நினைத்து நீ அடுத்த கட்டத்திற்கு நகரணும். சிலவற்றை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் போது உன் வாழ்க்கையும் உன்னை பின்பற்றி மாறும். உன் வாழ்க்கையில் நிகழ்பவைக்கு நீயேதான் பொறுப்பு என்று உணரணும். நேற்று, இன்று, நாளை என இவை மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான். எப்படி தெரியுமா? ஒரே சமயத்தில் வேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது. உண்மைதானே? உன் சிந்தனை, உன் செயல், உன் எண்ணம் எப்போதுமே பிரதிபலிக்க வேண்டும். செல்வமே, உன் பின்காலத்தையே நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிகழ்காலம் உன்னை விட்டே போய்விடும். நல்லா தெரிஞ்சுக்கும். உன் முருகன் கூறும் அறிவுரையை கேட்டு நடப்பாய்தான். ஏன்னா இதெல்லாம் கர்மாக்களை அடிப்படையாக கொண்டிருக்கும் விதிகள். உன் முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாகவே பயணித்து எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுப்பது தான் கர்மா. நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம்தான் நிர்ணயம் செய்யணும். உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம்தானே முடிவு செய்யும். உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை கூட நீ நடந்து கொள்ளும் விதம்தான் முடிவு செய்யும். நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதே. உன்னை வெறுத்தவர்களை நினைவில் வச்சுக்கோ. நீ எவருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை உணர்ந்துக்கோ. திறமையின் உச்சத்திற்கு சென்று உலகத்திற்கு உன்னை அறிமுகம் செய்ய தெரிஞ்சுக்கோ. உன் வெற்றியை ஏற்க மனமில்லாமல் வெட்கப்பட்டு அவர்கள் தலை குனியட்டும் தங்கமே. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கும். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் உன் கடமையை மட்டும் செய். உன் முருகன் நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.